ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரான்சனுக்கு தான் ஒரு ஃபேமிலி அவுட்டிங் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் எந்திரிச்சிட்டாரு, அப்புறமா அத்விக்கும் எந்திரிச்சிட்டான். அப்புறம் என்ன நெக்ஸ்ட் கெட் ரெடி டு பிரான்சன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கேமராவில் தான் இன்றைக்கி ஷூட் பண்ண போகிறோம். ஸோ கிருஷ்ணா அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ரைட் போயிட்டு வந்தார். டெஸ்ட் ரைட் எல்லாம் ஓகேவாக இருந்தது. காரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்தார். போயிட்டு வந்ததும் நாங்கள் பிரான்சனுக்கு கிளம்பிட்டோம். பிரான்சன் இங்கேருந்து ஒரு 2 hours ட்ரைவ். ஸோ ட்ரைவ் ரொம்ப சீனிக்காக இருக்கும். ஆனால் அந்த ரோடு கொஞ்சம் மேலே கீழே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இந்த தடவை வேறு ஒரு ரூட் எடுத்து ஹைவேஸில் போனோம். ஸோ இந்த ரூட் ஸ்மூத்தான ரூட் தான், பட் சீனிக் வியூஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பிரான்சன் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதும் லன்ச் டைம் ஆகிடுச்சு. ஸோ டைரெக்டாக ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். நல்லா வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு அப்புறமா அட்ராக்ஷன்ஸ் பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக பிரான்சனில் நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அட்ராக்ஷன்ஸாக இருக்கும். பெரியவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய ரைட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப நிறையா இருக்கும். இது ஒரு குட்டி வெகாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஊர் ஃபுல்லாகவே அட்ராக்ஷன்ஸ் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாள் இது பத்தாது. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டோம். இன்னுமே எங்களால் எல்லாத்தையும் அட்ராக்ஷன்ஸும் கவர் பண்ண முடியல. ஸோ எவ்ரி டைம் 1 or 2 அட்ராக்ஷன்ஸ் போவோம். கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பில்டிங்கை தலைகீழ திருப்பி வச்ச மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். இது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்னு சொன்னால் நம்புவீங்களா? உள்ளுக்குள்ளே ஒரு பார்க் இருக்குது. நம்ம வரணும்னு நினச்சிட்டு இருந்த அட்ராக்ஷனுக்கு வந்துட்டோம். இதுதான் ஃப்ளை ரைட். ஆக்சுவலாக இது ஒரு இன்டோர் ரைட். அமெரிக்காவில் இருக்க எல்லா டாப் அட்ராக்ஷன்ஸையும் வச்சு ஒரு 4D ரைட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது நல்லா என்ஜாய் பண்ணலாம். பயப்படாமல் நம்ம போகலாம். நிஜமாகவே ஒரு ரைடில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இங்கே கிட்ஸ் வெயிட்டிங் டைமில் கிட்ஸ் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கேம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஃபைனலாக நம்ம டைமுக்கு உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு ஒரு சேஃப்டி வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறாங்க. அதுவே ஒரு நல்ல ஒரு செட்டப். ஒரு தேட்டரில் உட்காந்து நம்ம பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு 2 to 3 minutes வீடியோ ப்ளே பண்ணாங்க. ஸோ என்ன சேஃப்டி நம்ம ரைடில் இருக்கும்போது மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணாங்க. அதில் நம்ம என்ன மாதிரி பார்க்க போகிறோங்கிறதையும் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக ரைடில் வீடியோஸ் நாட் அலவுட். ஸோ எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ரைட் முடிச்சிட்டோம். நாங்கள் 3 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மாலுக்கு போகலாம், ஷாப்பிங் போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். பக்கத்துலேயே ஒரு 1 மைலோட டிஸ்டன்ஸ்லேயே ஒரு மால் இருந்தது. இது அவுட்லெட் மால். ஸோ எல்லா ஷோரூம்ஸும் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக மெயினாக ஷாப்பிங்க்கு ஒரு ஷூ வாங்கலாம். ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஷூ வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கிடைக்குதான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வேகன்லாம் எடுத்து அத்விக்காக செட்டப் பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் நடக்க முடியாது மாலில். கிட்ஸ் ரொம்ப டயர்டாகிடுவாங்க. அதுவும் அவங்க டயர்ட் ஆகிட்டாங்கன்னா நம்மளால் ஷாப்பிங் பண்ண முடியாது. ஸோ அவனுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு செட்டப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ஷூ ஷாப்க்காக உள்ளே என்ட்ராகிறோம். இங்கே எல்லா கடையிலையும் வேகன் ஸ்ட்ராலர் எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துக்கலாம். கிட்ஸ் டயர்டாகாமல் பார்த்துக்கலாம். நம்ம தேடுற ஷூ கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஷாப்பிங் முடிஞ்சது. ஒரு வழியாக முடிச்சாச்சு. ரொம்ப பெருசாக ஷாப் பண்ணலை. அதுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸும், ஸ்கூலுக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸஸும், கிருஷ்ணாவுக்கு வேணுங்கிற ஷூவும் வாங்கிட்டோம். இதுக்கே டயர்டாயிருச்சு. ஸோ கிளம்பலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். ரிட்டன் ஹைவே ஹிட் பண்ணதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது காரில் கேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் 2 hours ட்ரைவ் பண்ணணும் பென்டன்வில்க்கு. அதனால் கேஸ் ஸ்டேஷன் எங்கேயாவது இருக்கான்னு தேடினோம். ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருந்தது. சரி, ஓகே
கேஸ் ரீஃபில் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு கேஸ் ரீஃபில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ரோடு ரொம்ப நல்லா இருந்தது. சன்செட்டில் வியூ நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் என்ன, நானும் அத்விகா ஒரு சின்ன நாப் எடுப்போம். கிருஷ்ணா மட்டும் ட்ரைவ் பண்ணிகிட்ருப்பார். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் எங்கள் டேவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.